வணக்கம், நான் உங்க ஜெகஜித் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் வெல்கம் டு ஜேகே டாக்ஸ். பஹல்காம் அட்டாக் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உழுக்கிற அளவுக்கான ஒரு சம்பவம். மொத்த இந்தியாவுமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன ஆச்சு வாங்க பார்க்கலாம். பஹல்காம் இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கிற ஒரு கிராமம், த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி நடுவுல இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு வில்லேஜ். நீங்க காஷ்மீர் அப்படின்னாலே தெருக்கு 2 ராணுவ வீரர்களை பார்க்கலாம். மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காஷ்மீர்ல பைசரான் வேலி அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஏப்ரல் 22 டியூஸ்டே டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வந்து அந்த எல்லா இடத்தையும் ஹார்ஸ் ரைட் மூலமா சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்திய ராணுவ வீரர்களுடைய ஆடையை அணிந்துகிட்டு மாறு வேஷத்துல வந்த ஒரு 5 தீவிரவாதிகள் AK-47 மாதிரியான பயங்கரமான வெப்பனை எடுத்துட்டு வந்து அத்தனை பேரையும் மத அடிப்படையில கொடுமையா அத்தனை பேரையும் ஒரு 26 பேரையாவது கொண்டிருப்பாங்க. அத்தனை பேருக்கிட்டையும் உன்னுடைய மதம் என்ன அப்படின்றத கேட்டு ரொம்பவே கேவலமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 பேர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் ஏப்ரல் 22 டியூஸ்டே நடந்திருக்கு. இந்த ஒரு அட்டாக்கு பின்னாடி லக்ஷர் இ தைபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் வந்து இந்த ஒரு பஹல்காம் அட்டாக்கு பின்னாடி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த அட்டாக்கு பின்னாடி ஒரு மெயினா ஒரு ஆள் இருக்கதா சொல்றாங்க, சைஃபுல்லா கசூரி. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்ஷர் இ தைபா இந்த அமைப்புடைய கமாண்டர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னணியில இருந்து எல்லாத்தையும் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இத செஞ்சதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க, இது நாங்க ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காஷ்மீர்ல இருக்கிறதுல 85,000 பேர் வந்து இந்தியர்களா தான் இருக்காங்க. இப்போ ஒரு தேர்தல் சமயம் வரும்போது அவங்க எடுக்கிற முடிவை விட பெரும்பாலுமா இந்தியர்கள் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலையும் வெளிவருது. இது வந்து லோக்கல் டெமோக்ரஸியே மாத்துது. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு செயலை பண்ணோம். இந்தியர்கள் வந்து காஷ்மீர்ல இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த ஒரு அமைப்பு சொல்றாங்க. என்னவோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போலாம், அங்க நடக்கிற எலெக்ஷன்ஸ்ல ஈடுபடலாம், ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் நமக்கு தர ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். இதை எடுத்து யாராலையுமே நம்மள கேள்வி கேட்கவே முடியாது. சரி, இப்ப இப்படி ஒரு கொடூரமான அட்டாக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. எல்லாமே ஓகே. இந்திய அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நோட்டபிளா இந்தியா வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இப்ப இந்த இண்டஸ் நதிங்கிறது வடக்குல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. நிறைய நதிகள் இருக்கு, கங்கா, பிரம்மபுத்திரா. அதுல இந்த பிரம்மபுத்திரா வந்து சைனாவுக்கு போகும். அந்த மாதிரி இந்த இண்டஸ் நதி வந்து இந்தியால ஆரிஜினேட் ஆகி இந்தியால ஆரம்பிச்சு பல கிளைகளா பிரிஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள போகுது. அப்படி போற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாகிஸ்தான்ல அக்ரிகல்ச்சர், விவசாயமா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் வேலையா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் நதிய டிபெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போகுது. அப்போ பாகிஸ்தானுக்கு மிகவும் தேவையான ஒரு இண்டஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாளை பிரிச்சு கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த இண்டஸ் நதி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாகிஸ்தானுக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பஹல்காம் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ட்ரீட்டியவே நாங்க சஸ்பெண்ட் பண்றோம், இனிமே இண்டஸ் தண்ணிய உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அரசாங்கம் சொல்லி இருக்கு. அடுத்ததா இவங்க முன்னெடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பார்டர் ஒண்ணு இருக்குங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல காஷ்மீர்ல இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து க்ளோஸ் பண்றாங்க. இனிமேல் லேண்ட் ரூட் வழியா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் வர முடியாது, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கும் போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பேன்ஸ் ஆன் பாகிஸ்தானிஸ். பாகிஸ்தான் மக்கள் யாருக்குமே இனிமே இந்தியால விசா கிடையாது, யாராலையுமே இனிமே இந்தியாவுக்கு வர முடியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் எடுத்து வச்சிருக்க 3வது ஸ்டெப். 4வதுமே ஒண்ணு இருக்கு, அதை நம்ம லேட்டர் ஆன் பேசலாம். இப்ப அடுத்து
இது வந்து இந்திய அரசாங்கம் முன்னெடுத்து வச்சிருக்கிற ஒரு படிகள்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம பிரதமர் அவரு வந்து இந்த பெஹல்காம் சம்பவம் நடக்கும்போது கரெக்டா சவுதி அரேபியால வந்து இருக்காருங்க. அப்ப சவுதி அரேபியால இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சவனே அங்க அவருக்கு இருந்த எல்லா கமிட்மெண்ட்ஸையுமே கட் பண்ணிட்டு அவர் இங்க வந்து வந்துட்டு இருக்காரு. வர்ற வழியில ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த பெஹல்காம் கொடூரத்துக்குள்ள இறந்த எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சட்டப்படி தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு இங்க இந்தியாவுக்கு வராரு. வந்து அவரு இங்க எல்லா விஷயத்தையும் பத்தி பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறமா கடைசியா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக ஒரு சின்ன கேம்பெயின்காக போன அவர் சொல்லியிருக்காரு, நான் பிறந்த மண்ணுங்கிறதுனால சொல்றேன், இப்ப நடந்த இந்த கொடூரத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு தண்டிப்போம். இது மொத்த உலகத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொன்னா கூட பரவாயில்லைங்க, ஆங்கில மொழியில சொல்லியிருக்காரு. ஆங்கில மொழியில சொல்றாருன்னும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இதை ரீச் பண்ணணும், இது ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் சொல்றாருங்கிறது நமக்கு தெரியுது. சொல்லும் போதே நமக்கு வந்து தெரியுது. அடுத்ததா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து போட்டிருந்தாங்க இல்லைங்க, முதல் நைட் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இருந்து தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் நதியில இருந்து அப்படியே ஃபுல்லா போய் அங்க ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபிளட் ஆயிருக்கு. ஃபிளட்னா டிஸ்ட்ரக்டிவா இல்லைங்க, வழக்கமா ஒரு நீர் மட்டத்துல இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு 2 மடங்கு வேலை இருக்கு. இப்போ இது மூலமா இந்தியா என்ன சொல்லுதுன்னா இது இவ்வளவுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியே கிடையாது அப்படின்றது சொல்றதாதான் இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. சரி, இதெல்லாம் வந்து இந்தியா இந்த அட்டாக்குக்காக எடுத்து முன் வச்ச ஆக்டிவிட்டி. இத பாகிஸ்தான் எப்படி பாக்குறாங்க வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு இந்த இண்டஸ் நதியில இருந்து வர தண்ணி எவ்வளவு முக்கியத்துவமானதுங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இந்திய அரசாங்கம் இத பண்ணிருக்கு. இனிமேலும் இது தொடங்குச்சு அப்படின்னா அந்த நாத்துல ஓடுறது இந்தியர்களோட ரத்தம் தான் ஓப்பனா மிரட்டி இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அதே பாகிஸ்தானி நாட்டோட மினிஸ்டர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஸ் மீட்ல அந்த பிரஸ் மெம்பர்ஸ்ல ஒருத்தர் கேக்குறாரு, இந்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க, லேண்ட் ரூட்டை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, எங்களால சும்மா இருக்க முடியாது, நாங்களும் இன்னொரு தடவை நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்க கிட்ட 110 அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பவர் காட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்காங்க. இங்க அணு ஆயுதங்களை பத்தி யாரும் பேசவே இல்லை. இருந்தாலும் இது ஒரு தேவையில்லாத பேச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெஹல்காம் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானி நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீச் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற முஸ்லிமா இருந்தாலுமே நீங்க வந்து உங்க மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம முஸ்லிம் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மத அடிப்படையில ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு, அதுவும் இந்திய மக்களுக்கே. சரி, இப்ப வந்து இந்தியா முன் வச்ச படிகள்ல 4வதா ஒரு விஷயம் வந்து சொல்ல வந்தேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானி மக்கள் யாரும் இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்களோட விசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க இல்லையா. இப்போ இன்னொன்னுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு, அதாவது பாகிஸ்தானி மக்கள் யாராவது இந்தியால இருந்தாங்கன்னா அவங்க திரும்ப பாகிஸ்தானுக்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, என்னன்னா அங்க நிறைய பாகிஸ்தானி மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற மருத்துவமனைகள்ல புற்றுநோய்க்கு இருதய நோய்க்கு சிகிச்சையில இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து திருப்பியும் பாகிஸ்தானுக்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க படுற கஷ்டங்களை நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இதனால சொல்ற வரது என்னன்னா, தப்பு பண்றவங்க இருக்காங்க, ஆனா இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றவங்க இல்லையே. சோ தப்பு பண்ணவங்க யாரோ அவங்கள பத்தி ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும். அவங்க வந்து அவங்கள தேடி அவங்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். இனிமே இந்த ஒரு சம்பவம் இந்தியால மட்டும் இல்லங்க, இந்த உலகத்திலேயே நடக்க கூடாது. ஏன்னா ஒரு மதக்காரர்கள் வேறு மதக்காரர்களை கொல்லுன்னு சொன்னதே இல்லை, எந்த ஒரு மதமும் அதை சொல்லி கொடுத்ததே இல்லை. யாதும் முறை யாவரும் கேளு, அவங்க மதத்துக்கு அவங்க மதம் பெருசு.
அதனால வேற ஒரு மதத்தை கொல்லணும், எங்க மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த மத திணிப்பை முதல்ல நிறுத்தணும். இந்த மத அடிப்படையில் நடக்கிற கொடூரத்தை முதல்ல நம்ம நிறுத்தணும். இது எங்கேயுமே இனிமே நடக்கவே கூடாது. இதுக்கப்புறம் மத அடிப்படையில் நடந்த ஒரு தாக்குதல் இதுக்கு முன்னாடி பஹல்காம்ல நடந்ததே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம JK Talks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கே நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸுக்கு எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணீங்கன்னா. தேங்க்யூ.